கடன் வாங்குவதில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதா? திமுக அரசு திவாலாக போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமாக பதில் அளித்துள்ளார். ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. நான் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கம் கடன் ஆக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமா 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாயிருக்கு. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன். உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா? இருக்கவே இருக்கு அடோப் போட்டோஷாப் பிகினர்ஸ் கோர்ஸ். விடுமப்ப டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. 1,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? முதல் இடத்துல தமிழ்நாடு கடன் வாங்குதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். கடன் வாங்கின யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிருவ. அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது? ஏதோ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலாக போகிறது போன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது. அந்த நிதிக்குழுவினுடைய கடந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய சதவீதம் 23-24 29.1% நிதிக்குழு பரிந்துரைத்தது. நம்ம மிக குறைவாக 26.72% தான் கடன் அளவு வச்சுருந்தோம். 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருந்தோம். நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருக்கிறதோ அதற்கு உட்பட்டு தான், அதற்கு குறைவாகத்தான் நம்முடைய கடனுடைய அளவை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். வரம்புக்குள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய முக்கியம். எனவே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. அவரே ஒரு இடத்துல எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1,10,000 கோடி அதிகமாக இந்த முறை வரி வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு